வண்டியை போட்டுட்டு படுத்தாச்சு. சரி ஓகே, பக்கத்தில் இங்கே தான் ரூம்ஸ் இருக்கா பார்க்கலான்னு போனோம். ரூம்ஸ் எல்லாமே ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி கார்லேயே ஏசி போட்டு செக் போஸ்ட்டில் மொதல் வண்டியை போட்டு படுத்துட்டேன். 5 12 1000 மிச்சம் பண்ணோம். பெட்ரோலும் வந்து ஃபுல் டேங்க் இருந்துச்சா, 1 பாயிண்ட் கம்மியாக இருக்கும். 6 மணிக்கு அந்த வகையில் விடிஞ்சு விடியாமல் கதை திறந்துருவாங்க. இல்லைவா எக்ஸாக்டாக 6 o'clock தான். 6:30 6 o'clock. அதே சொல்கிறேன். 6 o'clockலாம் விடிஞ்சிருக்காது. அப்படியே வெளிச்சந்தே வந்துருக்கணும். ஒரு பீட் ஒன்று போயிருக்கு. அதான் உள்ளே போன பீட்டு போய் எல்லாத்தையும் யானையெல்லாம் விரட்டி விட்டுட்டு இவங்க சொல்கிறது அந்த வண்டி சஃபாரி, இந்த வண்டி வந்தாங்கல்ல, இந்த பீட் வண்டி அதாவது ரோட்டில் டிஎஃப்ஓ இல்லை போ, டிஎஃப்ஓலாம் வர மாட்டேன். அப்படி அடிக்கிறேன். மொதல் வண்டியாக நின்னோம். கேட்டை இப்படி திறக்கிற அப்படி திறந்துட்டேன். அது யாரையும் வரட்டவே இல்லையா, அது பாட்டுக்கிட்ட இருந்தது. அது உள்ளே போயிடுச்சு, காட்டுக்குள்ளே போயிடுச்சு. ஓமினி இந்த ஓமே அதில் இருந்து அதை தாண்டி வரலாம். கீழே பள்ளம் இருக்கு, இப்போ ஸ்லோவாக பள்ளம் இருக்குது, அதனால் பிரச்சனையே இல்லை. கஜராஜா பாதை டக்குன்னு வந்துருமாப்ல. ஆனால் அங்கிட்ட பள்ளம் மூவ் பண்ணிக்க. ரொம்ப ஃபீல் பண்ணீங்க. நம்ம ஊரில் ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஒரு சின்ன மலை லைட்டாக தான் குறைஞ்சாங்க, அதுக்கே ஊரே சத்தம் போடுது.
இங்கே ஒரு மலையே காலி பண்ணிட்டாங்க. இங்கே கேட்கறது ஆள் இல்லை போல. ஐயோ அங்கே பாருங்க, அங்கே எவ்வளோ இருக்குன்னு. இது பாங்குட்டி. சூப்பராக இருக்குது. இதே மாப்பிள்ள ஸ்டில் கேமரா இருந்துச்சு, கதையே வேறு. குட்டி ஜூம் பண்ணா அந்த கதையை ஜூம் பண்ணி 10 பைசா யாருக்கு பாதி அமௌண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு அக்கா ஒரு 40-50 கிலோமீட்டர் இருக்குது. 50ன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்பிட்வீன் கேப்பில் ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு 20 இல்லை ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் சிக்மங்களூர் ரீச் பண்ணிவிட்டு இங்கே போட்டுடலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ஈவினிங் சஃபாரிக்கு போயிடுவோம். நெக்ஸ்ட் டே மார்னிங்கு போட்டிங்கை முடிச்சுட்டு ஊர். அப்போ நாளைக்கு டே ஃபுல்லாக வேஸ்ட் ஆகுங்க. காலையில் நம்மளால் எந்திரிக்க முடியாது. இப்போயே மணி 11 தான். நம்ம நேற்றுமே சரியாக தூங்கலை. ஃபுல் டே வண்டி ஓட்டியிருக்கோம். ஒரு நாள் 10 மணிக்கு இருந்துச்சு. ஆமாம், 10 மணிக்கு எழுந்திரிச்சாலும் நம்ம மத்தியானம் சஃபாரிலாம் போகிறது வேஸ்ட்டு. ஒன்று சஃபாரி காலையில் 6 o'clock சஃபாரி போகணும். அப்படி இல்லை அப்படின்னா சாயங்காலம் 4 o'clock சஃபாரி போகணும். இன்பிட்வீன் கேப்பில் போகிறது சுத்த வேஸ்ட்டு. அது வேணாம், வேஸ்ட்டு. அது ஒன்றுமே இருக்காது. ஏன்னா 7-8 மணிக்கு மேலே டைகர்லாம் தூங்க போயிடும். ஏன்னா நம்ம தடபோல பார்த்தோம்ல. ஆமாம், கொரட்டை டைகர் கொரட்டை அன்றைக்கி தான் பார்க்குறேன். டே அப்பா என்ன கொரட்டை. இங்கெல்லாம் வந்து ரூம்ஸ் வந்து எப்படின்னா பர் பர்சனுக்கு வந்து 1200 சார்ஜ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட் டின்னர், வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே இருக்கும். நம்ம பஃபே மாதிரி. இங்கே ஃபுல்லாமே வந்து மடிக்கேரி சிக்மங்களூரில் ஃபுல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர். அதே மாதிரி இங்கே நல்லா உங்களுக்கு போர்க் கிடைக்கும். ஹனி போர்க் செம்மையாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இல்லை நீங்கள் போர்க் சாப்பிட்டீங்களா? இது இந்த பண்ணி சாப்பிடணும் அப்படிதான். இது தோட்டத்தில் வளர்க்குறதால. ஆமாம். ஒரு 25 கிலோமீட்டர்ஸ். வத்தலகுண்டில் வந்து நாங்கள் ஒரு சூப்பரான ஒரு சப்ஸ்கிரைபரை மீட் பண்ணோம். அவர் இந்த வேகனாரை பார்த்த உடனே கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்சி இந்த மாதிரி வந்து நீங்கள் யூடியூப் தானே பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா. ஆமாம் சார், ப்ராப்பராக பண்ணல, ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் உங்கள் வீடியோலாம் ரெகுலராக பார்ப்பேன் அப்படின்னாரு. ஃபேமிலியோடு பார்ப்பேன் நைட்டு அப்படின்னாரு. அதில் தான் வந்து மெய் சிறுத்துருச்சு எனக்கு. நிறைய வீடியோஸில், பழைய வீடியோஸில் இந்த ட்ரைபல் கண்டென்ட் வீடியோஸ்லாம் வந்து நிறைய வீடியோ பார்த்து ரொம்ப எக்ஸாக்டாக வந்து அங்கே என்னென்ன வார்த்தைகள்லாம் பேசிட்டோம், எங்கெங்கே போனோம்,
சில வீடியோவில் வந்து நாங்கள் வந்து அந்த லெப்படை பற்றி வந்து கால் தடத்தை வச்சு பேசிகிட்டு இருந்தோம். அதெல்லாம் எக்ஸாக்டாக சொல்லாது. ஒரு வீடியோ பார்க்காம அப்படி பேச முடியாது. ஸோ ஃபுல் வீடியோ பார்த்துருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவர் பார்க்கும்போது ரோட்டில். பத்தில் ஒன்றை பார்த்தேன். ஆனால் பட் அவர் பேர் கேட்க மாட்டேன், அவர் நம்பர் வாங்க மாட்டேன். அப்புறம் அவரும் ஒரு ஸ்பாட் சொன்னார். அந்த வத்தல் ஒன்று பக்கத்துலேயே ஒரு ஸ்பாட் சொன்னார், அங்கே போங்க நல்லாயிருக்கும் அப்படின்னா. அந்த வாட்டி ட்ரை பண்ணோம். இந்த வீடியோ அவர் பார்த்தாருன்னா எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம அந்த இடத்துக்கு பிளான் பண்ணுவோம்.